Hi peeps, வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கிச்சன் செலிப்ரேஷன். கிச்சன் செலிப்ரேஷனோட வீடியோஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆன் தட் நோட், இந்த சூப்பர் யம்மி சூப்பர் கிறிஸ்பி மட்டன் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம் பொரிஞ்சதும் அதில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதும் அதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. அது நல்லா மசிகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த கட்லெட்டுக்கு தேவையான 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து அதை 4 விசில் அளவுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி அதுக்கப்புறம் அதோட தோலை உரித்து அதை நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு 100 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா மட்டன் கூட எடுத்துக்கலாம். அதை வந்து 5-6 விசில் அளவுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு அதே மாதிரி அதை சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ அதில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் மிளகா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவில் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம். மசாலாவில் நல்லா வாசனை வந்தோடனே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. 2-3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதும் அதை ஒரு ஓரத்தில் வந்து ஆறுறதுக்கு வேண்டி வச்சுருங்க. ஆறுனதும் இந்த மாதிரி ஒரு மிக்சி பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் சுத்தமாக தண்ணியே சேர்க்காம இந்த மசாலாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கு மேலே தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இப்போது அந்த அரைச்ச மசாலாவை அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அதில் இந்த வேக வச்சு நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பிரெட் க்ரம்ஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், நான் சாதா ப்ரெட்டை தான் அரைச்சி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மட்டன் பீசஸ் நம்ம கட் பண்ணி வச்சோம்ல, அந்த மட்டன் பீஸெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் கரம் மசாலா அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா உங்களுக்கு கையில் பிடிக்கிற அளவுக்கு வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு முட்டையை எடுத்து அதை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். மிக்சியில் அரைச்ச ப்ரெட்டு அந்த சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இதுதான் கட்லெட். இது வந்து நான் அந்த மசாலாவெல்லாம் சேர்த்தோம்ல, அதை நல்லா உருண்டை பிடிச்சி அதை நைட்டாக மேலே தட்டி வச்சுருக்கேன். இப்போது அந்த கட்லெட் எடுத்து ஒரு கோட்டிங் நம்ம வந்து எக் கோட்டிங் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக் கோட்டிங் கொடுத்துட்டு அடுத்தது அந்த எக் கோட்டிங்லேருந்து எடுத்து நீங்கள் வந்து பிரெட் க்ரம்ஸில் போடணும். பிரெட் க்ரம்ஸில் மேலே வச்சுட்டு நீங்கள் சைட்லேருந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்து அது மேலே வந்து போட்டு அப்படி வந்து நீங்கள் கோட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கோட்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கோட்டிங் எல்லாம் நல்லா பிடிச்சிக்கும். ஸோ இந்த மாதிரியை வந்து எல்லா கட்லெட்லேயும் நீங்கள் வந்து கோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிரெட் க்ரம் கோட்டிங்லாம் கொடுக்கும்போதே நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ண வச்சுட்டேன். நான் வந்து இன்றைக்கி வந்து ஷாலோ ஃப்ரைங் தான் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா டீப் ஃப்ரைங் கூட பண்ணலாம். இன்னும் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு கம்ப்ளீட்டாக கட்லெட் வந்து உள்ளே முழுகிற அளவுக்கு விட்டு நீங்கள் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து ஹாஃப் தான் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா கட்லெட்டையுமே எண்ணெயில் சேர்த்து 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட யம்மி கிறிஸ்பி கட்லெட்ஸ் ரெடி ஆகிடும்.
கிறிஸ்பி மட்டன் கட்லெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சாஸ் இல்லைனா மயனைஸ் கூட சர்வ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் உங்களோட ரைஸ் கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். அப்போவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய நேம் வந்து கிச்சன் செலிப்ரேஷன் வித் அன் _ ஃபேஸ்புக்லேயும் எனக்கு ஒரு பேஜ் இருக்குது, கண்டிப்பாக போய் லைக் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷாரன்.